இந்த காலை ஜெபம் கவலையோடு இருக்கும் மனங்களுக்கு அமைதி தரும். இறுதி வரை ஜெபத்தை தவறவிடாதீர்கள். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 17 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். உயர்ந்தோர் புகழ் பெற்றோர் பலர் உள்ளனர். ஆயினும் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார். உனக்கு மிகவும் கடினமாக இருப்பவற்றை தேடாதே. உன் ஆற்றலுக்கு மிஞ்சியதை ஆராயாதே. உனக்கு கட்டளையிடப்பட்டவை பற்றி எண்ணிப்பார். ஏனெனில் மறைந்துள்ளவை பற்றி நீ ஆராய வேண்டியதில்லை. உனக்கு அப்பாற்பட்ட செயல்களில் தலையிடாதே. ஏனெனில் உனக்கு காட்டப்பட்டவையே மனித அறிவுக்கு எட்டாதவை. தந்தையிலும் மகனிலும் தூய ஆவியிலும் ஆமேன். அன்பின் ஊற்றான எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளின் விடியலில் உமது அன்பின் ஆழத்தில் எங்களை மறைத்து வைத்தருளும். உமது அன்பை நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதில்லை. அது இலவசமாக எங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசு என்பதை இன்று மீண்டும் உணர செய்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்தீர் என்பதை சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் தெளிவாக காண்கின்றோம். ஒரு தகுதி இல்லாத போதும் எங்களை தேர்ந்தெடுத்த அந்த அன்பில் உறுதியாக நிலைக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களை நேசிப்பவர் கடவுள் என்ற உண்மை எங்கள் பயங்களை விட பெரியதாகவும் எங்கள் தோல்விகளை விட வலிமையானதாகவும் எங்கள் மனதில் பதிய செய்தருளும். யாரும் புரிந்து கொள்ளாத தருணங்களிலும் நீர் எங்களை முழுமையாக அறிந்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் மறக்காதபடி உதவியருளும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இதயத்தில் கடவுளின் அன்பை நாள்தோறும் புதுப்பித்து அந்த அன்பில் வாழும் தைரியத்தை எங்களுக்கு அளித்தருளும். பரிசுத்த கன்னிமரியாளே, உமது மகனின் அன்பில் முழுமையாக வாழ்ந்த நீர் அந்த அன்பில் நிலைக்க எங்களுக்கும் துணை புரியும். ஆமேன்.